உங்களுக்கு தெரியுமா, 95% ஆஃப் த பீப்புள் அவங்களுக்கு முடிஞ்சும் சில விஷயத்தில் அவங்களால ஆக்ஷன் எடுக்க முடியலை அப்படிங்கிறதுக்காக கடைசி வரைக்கும் ரிக்ரெட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னு ஒரு ஸ்டடி சொல்லுது. இன்றைக்கி நாம் எப்படி அந்த 95% ஆஃப் த பீப்புள் அந்த ஸ்லாபில் வராமல் பேலன்ஸ் 5%ல் வரப்போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே மனுஷங்களுடைய மூளை நம்மளை ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஜோனுக்கு போக விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு புது பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பொது மேடையில் பேசுகிறதா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பழக்கமில்லாத புதுசான எந்த விஷயமா வேணால் இருக்கலாம். இது ஏன் அப்படின்னு சொன்னால், உங்கள் மூளை உங்களை ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யும். நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கள், கடைசியாக எப்போ நீங்கள் ஒரு மீட்டிங்கில் நம்ம பேசணும்னு நினச்சி பேசாமல் விட்டுருக்கீங்க? எத்தனை தடவை நம்ம ஜிம்முக்கு போகணும்னு நினச்சி போகாமல் விட்டுருக்கீங்க? ஏதாவது ஒரு புது ஹேபிட்டை ஆரம்பிக்கணும்னு நினச்சி எத்தனை நியூ இயரில் ரெசல்யூஷன் எடுத்து அதை ஃபாலோ பண்ணாமல் விட்டுருக்கீங்க? ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அதை செய்யணும்னு நினச்சிருக்கீங்க, அதில் ப்ராப்பரான ஆக்ஷன் எடுக்காதனால அதை அப்புறம் பார்த்துக்கலாம், அதை நாளைக்கு பார்த்துக்கலாம், அது இந்த விஷயம் தானே, அதை செஞ்சுக்கலாம் அப்படின்னு லேசாக விட்டதுனால அதை கடைசி வரைக்கும் செய்யாமலே போயிருக்கணும். அதை இன்றைக்கி பிரேக் பண்ணுற விதமாக நம்ம சொல்ல போகிற ரூல் அப்படி தான், அது 5 செகண்ட் ரூல். அது என்ன அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், எந்த ஒரு செயலாக இருந்தாலும், அது புதுசாக இருந்தாலும் பழசாக இருந்தாலும், உங்களுக்கு ஒரு விஷயம் செய்யணும்னு தோணுச்சுன்னா அதை 5லேருந்து 1 வரைக்கும் கவுண்ட் பண்ணிவிட்டு உடனே இமீடியட்டாக அந்த செயலை செய்ய ஆரம்பிச்சிருங்க. விச் மீன்ஸ் இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் பெட்லேருந்து எந்திரிக்கணும்னு நினைக்கிறீங்களா? 5 4 3 2 1 உடனே பெட்லேருந்து எந்திரிச்சிருங்க. நீங்கள் யாருக்காவது ஃபோன் பேசணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை யாராவது புது ஆள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப யோசிக்காதீங்க, 5 செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. 5 4 3 2 1 அவங்கள்ட்ட போய் பேசிடுங்க. ஏன்னு சொன்னால், இது உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஸ்டார்ட்டை எடுத்து கொடுக்கும். இல்லை நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம்னு சொன்னால் கடைசி வரைக்கும் நம்ம மூளை நம்மளை அந்த விஷயத்தை ஆக்ஷனே எடுக்க விடாது. இன்னும் ஒரு சில ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 5 செகண்ட்குள்ளே நீங்கள் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணலை, இல்லை ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னா அந்த விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மனசுலேருந்து உங்கள் மூளை அதை எரேஸ் பண்ணிடும். விச் மீன்ஸ் அதை உங்கள்கிட்ட இருந்து அந்த மூளை தூரமாக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதனால தான் நிறைய பேர் அவங்க ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ண முடியாமலே போயிடுது. நம்ம ட்ரீம்ஸ் நம்மளை விட்டு எங்கேயும் போகாதுங்க. அது நம்மளை விட யார் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் நாளைக்கு போய் இருக்கும். அதை நாம் தான் ஃபாஸ்ட்டாக ஆக்ஷன் எடுத்து நம்ம பக்கம் திருப்பி கொண்டு வரணும். நாசாவுடைய ஒரு அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், குழந்தைகள் பிறக்கும்போது 98% கிரியேட்டிவிட்டியோடு பிறக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய குழந்தைத்தன்மை போய் அந்த அடல்ட்ஹுட் வரும்போது அது 98%லேருந்து 2% மாறிடுது அப்படின்னு நாசா ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஏன்னு சொன்னால், நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முனைப்பாக வர்றதே இல்லை, தயங்கிக்கிட்டே இருக்கிறோம். அதனால் நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி கம்மியாகிக்கிட்டே வருது. இதை நம்ம டெய்லியுமே செஞ்சிட்ருக்கோம். நல்லா யோசிச்சு பாருங்கள், காலையில் எத்தனை பேர் அலாரம் வச்சு அந்த அலாரமுக்கு முன்னாடியோ இல்லை அலாரம் அடித்த உடனே எந்திரிக்கிறோம். அலாரம் அடிக்கும், அதை எந்திரிக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஸ்னூஸ் பட்டன் அமைக்கி 5 மினிட்ஸ் வைப்போம். அந்த 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஆகும், 10 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் ஆகும். கடைசியில் நம்ம எந்திரிக்க வேண்டிய டயத்துலேருந்து லேட்டாக எந்திரிச்சு அன்றைக்கி ஃபுல்லாக ரஷ்ஷிங்காக ஓடிட்டே இருப்போம். இதே யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி அலாரம் வைக்கிறீங்க, அலாரம் அடிக்குது, 5 4 3 2 1 உடனே எந்திரிக்கிறீங்க. அன்றைக்கி நாள் எவ்வளவு வித்தியாசமாக இருக்கும், எவ்வளவு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு தடவை நம்ம தயங்கும் போதும் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு யோசிக்கும் போதும் நம்மளுடைய பிரெயினை கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்கிறதுக்கு ட்ரெயின் பண்ணிகிட்டே இருக்கோம். அது என்ன ரிசல்ட் கொண்டு வரும்னா ஒன்றுமே கொண்டு வராது. சக்ஸஸ் இருக்காது, க்ரோத் இருக்காது, இன்னும் சொல்லப்போனால் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. நம்ம வாழ்க்கையில் பொதுவாக இந்த உலகத்தில் யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஸ்மார்ட்டான பீப்புளோ இல்லை ஸ்ட்ராங்கான பீப்புளோ கிடையாது. அவங்க யாருன்னா, முதல்ல ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்ஷன் எடுக்கிற பீப்புள் தான் சீக்கிரமாக வெற்றி அடைகிறாங்க. ஸோ இன்றைக்கி முடிவெடுங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. எதை நீங்கள் ஆக்ஷன் எடுக்காமல் போஸ்ட்போன் பண்ணிகிட்டே போகிறீங்களோ, அது ஒரு புது ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஒரு புது பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை யாருக்காவது ஒரு ஆளுக்கு நீங்கள் அனுப்ப வேண்டிய மெசேஜாக இருக்கலாம். அதை 5 கவுண்டவுன் செஞ்சுட்டு உடனே அந்த ஆக்ஷனை எடுக்க ஆரம்பிச்சிருங்க. உடனே அது என்னங்கிறத காமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதை உடனே ஆக்ஷன் ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்குது இப்போ கடைசியாக. ஒன்று, ஒரு விஷயத்துக்காக ஹெசிடேட் பண்ணி அதை கடைசி வரைக்கும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. அப்படி இல்லைன்னா அந்த விஷயத்தில்
ஆக்ட் பண்ணி அதை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான விஷயமாக மாற்றுறது. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்கள் மூளை உங்களுக்கு எது செய்யாத வெயிட் அப்படின்னு சொன்னால் யோசிக்காமல் ஜஸ்ட் மூவ். ஏன்னா கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் லைஃப் டோன்ட் வெயிட், அண்ட் நம்மளும் வெயிட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய மோட்டிவேஷன் வீடியோவுக்கு நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கான்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நாளைக்கு சந்திப்போம். தேங்க்யூ.